அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக 28ஆம் தேதி முதல்வரின் இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அழகிரி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா கட்சி தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினுடைய அழகிரி சந்திப்பில் கலந்து கொண்டதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வில் என்ன நடந்தது, இது உண்மையா அல்லது வதந்தியா அப்படிங்கிறத பற்றியும், இந்த விஷயத்தில் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பான சந்திப்புகளும் அரங்கேறி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக 28ஆம் தேதி முதல்வரினுடைய இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அழகிரி. தன்னுடைய பேரனுடன், அதாவது கயல்விழியினுடைய மகன் சென்று சகோதரரை அழகிரி வாழ்த்தியிருக்காராம். நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலினும் அழகிரியும் சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, பரபரப்பானதாக பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டாலினை பிறந்த நாளில் அழகிரி சந்தித்தது பாசத்தினால் என்றாலும் முக்கிய விஷயத்திற்காகவே இந்த சந்திப்பு நடந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க தகவல் அறிந்திருக்க திமுகவின் சீனியர்கள். அதாவது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் அழகிரி. கலைஞரின் மறைவுக்கு பிறகு இந்த ஒதுங்குதல் சற்று கூடுதலாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் பலரும் ஸ்டாலின் ஆதரவாளர்களாக மாறி அரசியல் செய்து வந்தாங்க. இதனால் அழகிரியை சந்திக்கும் திமுகவினரின் எண்ணிக்கை குறைந்தும் வந்தது. இந்த சூழலில் அழகிரியினுடைய மகன் துரை தயாநிதி மிக மோசமான உடல்நிலை பாதிப்புக்கு ஆளானது அழகிரிய நிலைகுலைய வச்சது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ணன் மகன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினையும் இது மிகவும் பாதிச்சிருக்கு. மருத்துவமனைக்கு சென்று அழகிரிக்கு ஆறுதல் சொன்னதோடு துரை மீண்டும் வருவார், நீங்க தைரியமாய் இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவரை தேற்றியும் இருக்காரு. உடல் நலம் தேடிய நிலையில அவரை அமெரிக்காவிற்கு மேல் சிகிச்சைக்காக துரையை அனுப்பி வைத்தார் ஸ்டாலின். அமெரிக்காவில் இருக்கும் நடிகர் நெப்போலியனின் பராமரிப்பில் தான் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக துரை தயாநிதி இருந்தும் வருகிறார். அவருக்கு உலகின் தலை சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதில் மிகவும் நன்றாக இருக்கிறாரு துரை. மகனை அருகில் இருந்து கவனித்து வந்த அழகிரி சமீபத்தில் தான் சென்னைக்கு வந்திருந்தார். அவரை வர சொன்னதும் ஸ்டாலின் தான். 20 நாட்களுக்கு முன்பு துரையின் நலம் விசாரிக்க அழகிரியிடம் ஸ்டாலின் பேசியும் இருக்கார். அப்போது துரையிடம் பேசினார் ஸ்டாலின். அப்போது தான் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் அப்பா அழகிரி மிகவும் தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாரு சித்தப்பா. அவரை நீங்கள் அழைத்து பேச வேண்டும். இதுவரைக்கும் எனக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டிருந்தார். இப்போது நான் குணமாகிட்டேன், இனியும் அவர் தனிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது சித்தப்பா அப்படின்னு ஸ்டாலினிடம் துரை தயாநிதி சொல்லியிருக்காராம். இதனை அடுத்தே அழகிரியை வீட்டுக்கு அழைத்திருக்காரு ஸ்டாலின். பிறந்த நாளையொட்டி அழகிரியும் சந்தித்து விட்டு சென்றும் இருக்காரு. அந்த சந்திப்பில் தென் மாவட்டங்களில் திமுகவினரின் உள்கட்சி அரசியல் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதும், விஜயின் அரசியல் பிரவேசமும், சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஓட் பேங்கில் பாதிப்பு ஏற்பட அப்படின்னு ஏற்கனவே ஸ்டாலினிடம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை அழகிரியிடம் விவாதித்தும் இருக்கிறாராம் ஸ்டாலின். அதற்கு விஜய் தனித்து போட்டியிடுறது உறுதியாக இருக்கிற வரையில் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது. தேர்தல் களப்பணிகளில் திமுக தொண்டர்களுக்கு மிஞ்சிய சக்தி எந்த கட்சியினருக்கும் இருக்க போகிறதில்ல. அதனால் மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு அழகிரி. ஒரு கட்டத்தில் தென் மாவட்டங்களை கவனித்து கொள்ளும் பொறுப்பை உங்களிடம் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல, பொறுப்பு கொடுத்து தான் நான் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை தம்பி, கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் கழகம் ஜெயிக்க நான் உறுதுணையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகிரி அப்படின்னு திமுகவின் சீனியர்களிடம் இந்த தகவல் தற்போது பரவியும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவரது அண்ணன் அழகிரி நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது அண்ணன் அழகிரி நேரில் சந்தித்தும் இருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சரான அழகிரி 2014 ஆண்டு அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு தீவிர அரசியலில் இருந்து அழகிரி ஒதுங்கியும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்தில் தான் ஸ்டாலினை சந்தித்து அழகிரி சந்தித்து சால்வை அணிவித்து முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாள் கொண்டாடும் நிலையில் அழகிரி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததாக தெரியுது. இந்த சந்திப்பின் போது அழகிரியின் பேரனும் உடன் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது அவருடைய கட்சி தொண்டர்களால் வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது அப்படின்றது தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கொண்டாட்டம் கட்சியினரிடையே பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் அரசு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாகையும் வந்திருக்காரு. இதற்காக அவர் நேற்று மாலை சென்னையில் இருந்து விமானம் மூலமாக திருச்சிக்கு அங்கிருந்து காரில் புறப்பட்டு நாகப்பட்டினம் சென்றடைந்திருக்காரு. நாகை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புத்தூர் ரவுண்டானாவில் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் நாகையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையிலையும் தங்கியிருக்காரு. இந்த நிலையில் காலை புத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி தலைவருமான கௌதமன் மகன் மகிபாலன் உமா மகேஸ்வரி திருமண விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்திவிட்டு நாகை புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டம் சார்பில் 105 புதிய பேருந்துகளின் சேவையையும் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ITI மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவிலையும் கலந்து கொண்டு 38,956 பயனாளிகளுக்கு ரூபாய் 227,31,790 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்காரு. அதே மாதிரி பல்வேறு துறையின் கீழே ரூபாய் 820 கோடி மதிப்பில் அரசு கட்டிடங்களுக்கு அடிக்கலும் நாட்டியிருக்காரு. இதை தொடர்ந்து பால் பண்ணைச்சேரியில் புதிதாக கட்டப்பட்ட தளபதி அறிவாலயம் என்ற திமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கு புதிதாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் வெண்கல சிலைகளையும் அவர் திறந்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் அவர் அங்கு மதிய உணவு அருந்துகிறாரு. இதை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு கட்சி அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்க போறாராம். இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கார் மூலமாக திருச்சி சென்று பின்னர் அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழாக்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவும் போகிறாங்க. முதலமைச்சரினுடைய வருகையை முன்னிட்டு நாகை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், தஞ்சை, கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொகுதி சீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக தமிழக அரசின் சார்பில் கூடப்பட இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. நாகையில் மார்ச் 3 மாவட்ட நிர்வாகம் சார்பில் பணத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அங்கு உரையாற்றியிருக்கார். அப்போது அவர் பேசியது, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் பிறந்தது இந்த நாகை மாவட்டம். சிக்கல் சிங்காரவேலர் கோயில், வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா அப்படின்னு நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக சமத்துவம் திகழும் மாவட்டம் நாகை மாவட்டம். எனது பிறந்த நாள் விழாவுக்கு பிறகு கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி திருக்குவளை இருக்கிற நாகை மாவட்டத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி தான். அப்படின்னா
டெல்டாக்கார இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் விடுதலை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்க தமிழக மீனவர்களின் படகுகளுக்கு இலங்கை நீதிமன்றம் பெரும் தொகையை அபராதமாக விதிக்கிறது அப்படின்னு மீனவர்கள் வேதனையும் தெரிவித்திருந்தாங்க. பிரதமர் மோடி பதவியேற்ற நாட்கள் முதல் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 3656 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாகை மாவட்டத்தில் மட்டும் 116 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரை 616 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 734 முறை மீனவர்கள் மீது தாக்குதலும் நடந்திருக்கு. ஆனால் மத்திய அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளலை அப்படின்னு பேசியிருந்தார். அதையடுத்து கௌரவம் பார்க்காம அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுக்க தமிழகத்தின் உரிமைகளுக்காக நான் போராடுவேன், தமிழகமும் போராடும், தமிழகம் வெல்லும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார்.